கும்பராசி அறிவின் இருப்பிடம், நிதானமான ராசி. அவிட்டம் 3, 4, சதயம், பூரட்டாதி 1, 2, 3 ஆகிய 9 பாதங்களை கொண்ட கும்பராசி. இந்த ஆண்டு தொடக்கத்தில் 2 ராசியாதிபனான சனி, 4 சந்திரன் உச்சமாக இருக்கிறார், 5 குரு பகவான் வக்ரமாக இருக்கிறார், 7 கேது இருக்கிறார், 11ஆம் பாவத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த ஆண்டு துவக்கத்தில் எண்ணிய காரியங்கள் ஈடேறும், தொழில் வெற்றிகள் உண்டு, எடுத்த காரியங்கள் வெற்றியாக அதிக வாய்ப்புகள் உள்ளன. புனித யாத்திரைகள், குலதெய்வ வழிபாடு, பிள்ளைகளால் மேன்மை, பிள்ளைகளின் படிப்புகளில் விருத்தி, பிள்ளைகளின் வாழ்க்கையில் முக்கியமான நிகழ்வுகள் நடப்பது போன்ற நல்ல காரியங்கள் பல நடக்கும். இருந்தாலும் உடல் நலனில் அக்கறை தேவை. ராகு கும்பராசியில் சஞ்சரிக்கிறார். காற்று ராசியில் சஞ்சரிக்கும் ராகு குருவுடன் காற்று ராசியில் இணைவதால் 1, 5 இணைவதால் பல இயற்கை சீற்றங்களையும் பல கோர விபத்துகளையும் நாம் நினைவில் கொண்டிருப்போம் நடந்தது. பொதுவாக கூட்டு மரணங்களுக்கு காரணம் ராகுவும் குரு இணைவு. ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, வாக்கில் நிதானம் தேவை. கடன் கிடைக்கும், அதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாதாவினால் நல்ல நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெறும். மொத்தத்தில் தொழிலில் வெற்றி உண்டு. எல்லா காரியங்களும் நிதானமாகவும் மிகவும் வெற்றியாகவும் நடைபெற அதிக வாய்ப்பு உண்டு. மகர ராசி சேர்ந்த ஆண் பெண் இளைஞர்களுக்கும் திருமண யோகங்கள் கூடி வரும். ஜூன் 1க்கு முன்பு கல்யாணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இருந்தாலும் கும்பராசி நேயர்கள் நிதானமாக வாக்குகளையும் எண்ணங்களையும் பயன்படுத்தி வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள்.